நினிவே நோன்பு 3 பாடங்கள். 1. மனமாற்றத்திற்காக நோன்பிருத்தல். யோனா நினிவே மாநகரை எச்சரித்த போது அரசனோடு இணைந்து நகர் முழுவதும் நோன்பிருந்து மன்றாடியது. அனைவரும் மனமாறினார்கள். நாமும் திருத்த வேண்டிய தீய பழக்க வழக்கங்களை சிந்தித்து பார்த்து மனமாற வேண்டும். யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். 2. குழுவாக இணைந்து நோன்பிருத்தல். நினிவே அரசர் துவங்கி பாமரர் வரை அனைவரும் ஒன்றாக இணைந்து கடவுளின் இரக்கத்தை வேண்டினார்கள். நம்முடைய குடும்பம், நண்பர்கள், திரு அவை என குழுவாக இணைந்து நோன்பிருந்து ஒன்றித்து ஜெபிப்பது வலிமை. 2 குறிப்பேடு 7:14. எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தாங்கள் பாவங்களில் இருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடினால் அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன். 3. விரைந்து நோன்பிருத்தல். நினிவே நகர மக்கள் இறைவாக்கினர் யோனா தந்த செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நோன்பிருந்து மன்றாடினார்கள். இறை உறவில் வளர காலம் தாழ்த்த வேண்டாம், இன்றே நோன்பிருந்து ஜெபியுங்கள். ஏசாயா 55:6. ஆண்டவரை தேடுவதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். மறவாமல் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.